Are you ready? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. சென்னையில அண்ணா சாலையில உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட பணிகள் ரொம்ப வேகமாகவே நடக்குது. அங்க அமைக்கப்படக்கூடிய தூண்கள் கான்கிரீட் இல்லாம இரும்பு தூண்களா இருக்கிறதுனால தூண்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்டுடுச்சு. இதனால வரும் நாட்களில் பணிகள் விரைவாக முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. சராசரியா எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு சைதாப்பேட்டையில இருந்து தேனாம்பேட்டை போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடலாம். ஆனால் போட்டால் நல்லது தான். ஏன்னா மேலே போகிற வண்டி நேராக போயிடும், கீழே போகிற வண்டி கீழே போயிடும். அப்போ வந்து கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரைக்கும் உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் பத்தி பார்க்கலாம். 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 வழிச்சாலையா உயர்மட்ட சாலை அமைக்கப்பட இருக்கு. கீழே மெட்ரோ சுரங்கம் இருக்கக்கூடிய நிலையில அதற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். பொறியியல் அதிசயம்னு சொல்லக்கூடிய விதமா மெட்ரோ சுரங்கத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில அந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. பரபரப்பான அண்ணா சாலையில 3.2 கிலோமீட்டருக்கு அந்த 4 வழி உயர்மட்ட சாலை பணிகள் முடிந்து விட்டது அப்படின்னா தேனாம்பேட்டை மற்றும் சைதாப்பேட்டை இடையே பயணிகள் 10 நிமிடத்துக்குள்ள பயணிக்க முடியும். பாலங்கள் ஏதும் இல்லாத நிலையில இந்த சாலை ஒரு நீளமான பாலமா அமைக்கப்பட உள்ளது. இந்த மேம்பாலத்துக்கான அடித்தளம் சாலை மட்டத்திலிருந்து 7 மீட்டர் ஆழத்துல அமைக்கப்படும். மேலும் இது சராசரியா 20 to 28 மீட்டர் ஆழம் கொண்ட மெட்ரோ சுரங்க பாதைக்கு மேலே அமைக்கப்படும். இது மெட்ரோ சுரங்கத்தை பாதிக்காது. இந்தியாவிலேயே முதல் முறையா நிலத்தடி மெட்ரோ சுரங்கப்பாதை கொண்ட சாலையில உயர்மட்ட தாழ்வாரம் கட்டப்படுது. வழியில் உள்ள முக்கிய சந்திப்புகளோடு இணைக்கப்பட்டுள்ள பேருந்து வழித்தட சாலைகளில் டிராபிக்கை குறைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் டிராபிக் ஃப்ரீயாக இருக்கும். மேலே போனால் சிக்னலே இல்லை, நம்ம ஈஸியாக போயிடலாம். நமக்கு போக வேண்டிய கடத்த சீக்கிரமாக போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஏன்னா இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அனல் பறக்கும் பயங்கரமாக. எனக்கு வந்து டெலிவரி பண்ணுற டைம் சேவ் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க மேலே போயிடுவாங்க, நான் ஆஃபீஸ் போகிறவங்க கீழே போயிட்டு அப்படி மார்க்கெட் போகிறவங்களாம் போயிடுவாங்க. ஓரளவு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சார். அதனால் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன ஒரு 10-15 நிமிஷத்தில் கூட போயிடலாம். பரவாயில்ல தான், இது நல்ல திட்டம் தான், கொண்டு வரணும். ஆமாம், கொண்டு வரணும். அதே சமயம் CMRL பணிகள் மேற்கொள்வதற்கு பல விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் வகுத்திருக்காரு. குறிப்பாக சுரங்கப்பாதையில கட்டுமான கழிவுகள் வெளியேறாம இருக்கிறதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. CMRL மெட்ரோ நிலத்தடி கட்டமைப்புகள் மற்றும் மெட்ரோ பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக 500 கோடி ரூபாய் காப்பீடு கோரி ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. 621 கோடி ரூபாய் மதிப்புல 3.5 கிலோமீட்டர் தொலைவு புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கிறதுக்கு நிர்வாக அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை பாலம் இருக்கிறதுனால இடையில நந்தனத்தில் நீண்ட நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனி நந்தனம் சிக்னல் தொல்லை இருக்காது. அண்ணா சாலைக்கு இந்த சாலையை பயன்படுத்துறவங்க இனி அந்த பாலத்துல போனா 5 சிக்னல்ல நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாலத்துல பயண நேரம் அதிகபட்சம் 5 நிமிடங்கள் தான். அதுவே கீழே இருக்கக்கூடிய சாலையில போனாங்க அப்படின்னா பயண நேரம் 15 நிமிடங்களா இருக்கும். பீக் நேரங்கள்ல அதை விட கூடுதலா இருக்கும். டி நகர் செல்லக்கூடியவங்க கீழே சென்று விடுவதால் பாலத்தின் மேலே போக்குவரத்து நெரிசல் இருக்காது. சென்னையில் எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூரு பாலம், கொல்கத்தா பாலம் போன்ற பாலங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய இந்த நீண்ட பாலம் கண்டிப்பா போக்கிடும். இந்த திட்டத்திற்கு மாநில அரசு நிர்வாக ஒப்புதல் கொடுத்து 2 மாதங்களுக்கு பிறகு மாநில நெடுஞ்சாலைகளுடைய கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பிரிவு சமீபத்தில் ஏலம் கோரியது. இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் 525 கோடி ரூபாய். இது சராசரியா 1 கிலோமீட்டருக்கு 164 கோடி ரூபாய் செலவாகும்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலையில கட்டப்பட்டு வரும் இந்த உயர்மட்ட சாலை சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஒரு முக்கிய திட்டமாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. ஆடி சேல தள்ளுபடி சென்னை செல்ஸ் அதிரடி கலர்ஃபுல்லான கலெக்ஷன்
Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி.